வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. இப்போ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிஎன்பிசியில் ரிவைஸ்டு சிலபஸ் விட்டுருக்காங்க. ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான சிலபஸ்னுடைய டீட்டெயில்ஸ் தான் நாம் இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து ப்ரிலிம்ஸில் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் அல்லது குரூப் 4 எக்ஸாமினேஷன் ஆகட்டும், ஸோ மொத்தம் 200 கேள்விகள் அப்ஜெக்டிவ் மெத்தடில் இருக்கும் இல்லையா? ஸோ இதில் நமக்கு வந்து என்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த ரிவைஸ்டு சிலபஸில் அப்படின்றது. ஸோ 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. அதாவது பகுதி இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ட் சி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பார்ட் ஏவில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து 75 கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ் இருக்கும். அது வந்து நமக்கு வந்து எதுலேருந்து கொடுத்துருக்காங்க, யூனிட் 1லேருந்து யூனிட் 6 வரைக்கும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 1 அப்படின்றது உங்களுக்கு வந்து சயின்ஸு, யூனிட் 2 அப்படின்றது ஜியோகிராஃபி ஆஃப் இந்தியா, யூனிட் 3 அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி, யூனிட் 4ன்றது இந்தியன் கான்ஸ்டியூஷன், யூனிட் 5 அப்படின்றது உங்களுக்கு வந்து இந்தியன் எக்கனாமிக் அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், யூனிட் 6ன்றது முன்னாடி இருந்த யூனிட் 8 அப்படியே தமிழ்நாடுடைய பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் சமூக இயக்கங்கள் இதெல்லாமே வரும். ஸோ அடுத்தது பார்ட் பியில் உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் 25 கொஸ்டின்ஸ். ஸோ பார்ட் சியில் தமிழ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழுடைய டீட்டெயில்ஸை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அப்படின்ற எஸ்எஸ்சி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி நமக்கு வந்து 100 கேள்விகளில் இப்போ இந்த டிஎன்பிசி விட்ட ரிவைஸ்டு சிலபஸ் அப்படின்றது தமிழ் நீங்கள் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் ஒரு கடல் மாதிரி நிறைய புத்தகங்கள் 6 வந்து ஓல்டு புக்கில் தொடங்கி 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும். அதே மாதிரி 6th நியூ புக்கில் தொடங்கி 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கணும். அதாவது 6th to 12th. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ்டு தமிழில் 11th and 12th. இப்போ லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸில் அப்படி தான் கேட்டாங்க. அதனால தான் சேஞ்சஸ் ஆச்சு. குரூப் 2ல தமிழ் வந்து லாங்குவேஜ் கஷ்டமாகவும் இங்கிலீஷ் வந்து ஈஸியாகவும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த ரிவைஸ்டு சிலபஸ் விடுவதற்கு காரணமே அதுதான். ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுகளில் நமக்கு வந்து யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த யூனிட் 6 அப்படின்றது உங்களுக்கு வந்து 15 கேள்விகள் இருக்கும். இதில் தான் தமிழரனும் தமிழ் தொண்டும் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பான். ரிமைனிங் இருக்கக்கூடிய 85 கேள்விகளுமே முன்னாடி நடந்த தமிழ் தகுதி தேர்வின் அடிப்படையிலேயே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது சிலபஸோட நம்ம ப்ரீவியஸ் சிலபஸோடு கம்பேர் பண்ணுறப்ப இந்த சிலபஸ் வந்து ரொம்ப எளிமையானதான். ஏன்னா 85 கேள்விக்கு உங்களுக்கு ஈஸியாக எளிமையாக இருக்கும். மீதி கூடிய 15 கேள்விகள் தான் உங்களுக்கு கட் ஆஃபையாக வந்து தீர்மானிக்க போகுது. ஸோ அதுலேயுமே நீங்கள் வந்து இப்போ ஊஎஸ் அவர்கள் வந்து படிக்கிறோம், தமிழரும் தமிழ் தொண்டுகளில் ஊஎஸ் ஆகட்டும், ஜி போப் ஆகட்டும், வீரமாமுனிவர் ஆகட்டும், இவங்க எல்லாமே நம்ம வந்து ஓல்டு புக்லேயும் இருக்காங்க, நியூ புக்லேயும் இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து மெர்ச் பண்ணி படிச்சே ஆகணும். அப்போ தான் அதுதான் உங்களுக்கு கட் ஆஃபை டிசைட் பண்ணும். ஸோ மீதி இருக்கக்கூடிய 85 கேள்விகளை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து பார்க்கலாம். ஸோ முதல்ல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு 1, அதாவது யூனிட் 1ல் இலக்கணத்துலேருந்து 25 கேள்விகள். ஸோ நமக்கு வந்து இலக்கணம் அப்படின்றது தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியர் அவர்களால் எழுதப்பட்ட அகத்தியல் நூலில் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அப்படின்னு இருக்கும். தமிழில் 5 இலக்கணத்தை கூறும் நூல் அதுதான். அதனைத் தொடர்ந்து அது நம்ம கை கிடைக்கல. அதனைத் தொடர்ந்து தொல்காப்பியரால் எழுதப்பட்ட தொல்காப்பியமாகட்டும், ஸோ அதனை முதல் நூலாக எடுத்துக்கொண்டு வழிநூலாக எழுதப்பட்டது நன்னூல், பவனந்தி முனிவர் எழுதியிருப்பார். இப்படி இலக்கணத்துக்கு என்ன நிறைய நூல்கள் இருக்கு. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறிநிலையில் வேறுபாடு, இணை எழுத்துக்கள் அல்லது நட்பெழுத்துக்கள் சொல்லுவாங்க, சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் மற்றும் ஒருமை பன்மை அறிதல். இது எல்லாமே எழுத்து இலக்கணத்தில் வரக்கூடிய பகுதி. ரொம்ப எளிமையான ஈஸியான கேள்விகளாக தான் வரும். அதுதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக சொல் இலக்கணத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ச்சொல் அறிதல், நம்ம இதை அடிக்கடி தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய இதுதான் இந்த வேர்ச்சொல். ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு வேர்ச்சொல்லாக மாற்றுறது. படித்தான் என்பதில் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா படி, இது கட்டளையாக வர வேண்டும். ரொம்ப எளிமையாக தான் சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து நமக்கு வந்து அந்த வேர்ச்சொல்லிலிருந்து தான் வினைமுற்று, வினையச்சம், வினையாளனின் பெயர், பெயரெச்சம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயர் சொல் டு தமிழ் சொல் கொடுத்துருவாங்க. எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, 2 வினை சொற்களில் வேறுபாடு அறிதல். இதுவும் வந்து சொல் இலக்கணத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக யூனிட் 2, அதாவது அழகு 2ல் சொல்லகராதி அப்படின்றதுல இருந்து 15 கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு எதிர்ச்சொல் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே படிக்காம போனால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60+ கொஷின் வந்து எடுக்கலாங்க. பேசிக் அந்த ஃபண்டமெண்டல் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி நமக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்னூலார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதில் குறியில் வந்து 2 இருக்கும், நெடியில் வந்து 40 இருக்கும். இது 7வது புத்தகத்திலேயே இருக்குது. ஸோ ஓரெழுத்து ஒரு மொழிகள்லேருந்து உறுதியாக 2 அல்லது 3 கேள்விகள் வரும். ஸோ அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உரிய பொருளை கண்டறிதல். ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதற்குண்டான பொருளை நாம் வந்து கண்டறியணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இப்போ ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னா இதழ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதழ் மேகசைன்ஸ் இருக்கு, பூவின் இதழ் இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பொருந்தா சொல்லை கண்டறிதல்,
அகரவரிசைப்படி இதுவும் அப்படிதான் 2 கேள்விகள் அந்த 3 கேள்விகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அகரவரிசையில் ஒரே கண்டிஷன் தான், உயிரெழுத்து ஃபர்ஸ்ட் வரணும், அதனை தொடர்ந்து உயிர்மெய் எழுத்து வர வேண்டும், இவ்வளவுதான் கண்டிப்பா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்மொழி, இருபொருள் பிடிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் வரிதல். அடுத்ததாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடிட்ட இடங்கள் நம்ம வந்து கொடுத்துட்டு அந்த வார்த்தைக்கு தகுந்தமான சரியான ஆப்ஷன்ல இருந்து அந்த வார்த்தையை எடுத்து போடணும். இது ரொம்ப எளிமையானதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி ஊடகம்னா தகவல், இந்த மாதிரி நமக்கு வந்து அப்புறம் ஊர் பெயர் மரு கண்டுபிடிக்கிறது. தஞ்சாவூர்னா தஞ்சை, கோயம்புத்தூர்னா கோவை, இதுதான் மரு. ஸோ நமக்கு வந்து வழக்குகள்ல வரும் இல்லையா. ஸோ அடுத்தது வந்து பிழைய திருத்தம் பண்றது. ஆமா, இந்த ஓர் இப்போ ஓர் அப்படின்னா எப்பவுமே அதனை தொடர்ந்து உயிரெழுத்து வர வேண்டும். ஓர் அமைச்சர் அப்படின்னு எழுதலாம். உயிர்மை எழுத்தா வரப்போ ஒரு பறவை அப்படின்னு நம்ம எழுதலாம். அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு தொடர்களுடைய பிழை திருத்தம், அதனை தொடர்ந்து சொற்களை இணைத்து புதிய சொல்ல உருவாக்குதல் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே அடைப்புக்குள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். ஸோ நீங்க தமிழ் தகுதி தேர்வுல இருக்கக்கூடிய பேட்டர்னை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ரொம்ப எளிமையா நம்ம இந்த எக்ஸாம் வந்து பண்ணலாம். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து, இதுதான் முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி, அதனுடைய இதே தான் அகைன் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அடுத்தது அழகு 3ல எழுதும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு 15 கேள்விகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைக்கிறது, தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, இதுவும் தொடர்ச்சியாக வரக்கூடிய கேள்வி தான். ஸோ அடுத்து ஒருமை பண்ணை பிள்ளை வந்து சரியான தொடரிதல். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மரபு தமிழ்ல வந்து கொடுத்துருக்காங்க. உயர்தனை, அக்ரணை, பால் மரபு, காலம், எல்லாமே நம்ம வந்து மரபு பிள்ளை நீக்கிறது தான். அது டோட்டல் பூராமே அதுதான் உங்களுக்கு. ஸோ மரபு பிள்ளை நீக்கிறது தான். அடுத்து பாருங்க கலைச்சொற்கள். இந்த கலைச்சொற்கள் அப்படின்றது என்னன்னா 6வது இருந்து 10வது புக் வரைக்கும் இருக்கக்கூடிய நமக்கு வந்து ஒரு வார்த்தை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு அர்த்தம். சைபர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இணைய வழி அப்படின்னு அர்த்தம். கிராஃப்ட் அப்படின்னா செதுக்கி. ஸோ அப்போ ஒரு இங்கிலீஷ் வேர்டை கொடுத்துட்டு அதுக்கு தமிழ் வார்த்தை, இதுல 10 கேள்விகள் இருக்கு. இதுக்கு நீங்க 6வது இருந்து 10வது வரைக்கும் கண்டிப்பா படிச்சுதான் ஆகும் நீங்க, சரிங்களா. அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வலசை அப்படின்னா மைக்ரேஷன், ஸோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜெனட்டிக் அப்படின்னா மரபணும். அடுத்து பாருங்க அழகு 5, வாசித்து புரிந்து கொள்ளும் திறன், இதுல 15 கேள்விகள். ஸோ கொடுக்கப்பட்ட ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நல்லா வாசிச்சுட்டு அதுல என்ன கேள்வி கேட்கப்பட்டுள்ளதோ அந்த கேள்விக்கு நீங்க வந்து விடையடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களே பாருங்க கொடுத்துருக்காங்க. 10லிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது அழகு 6, எளிய மொழி பெயர்ப்பு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எளிய மொழி பெயர்ப்பு அப்படின்றதுல 5 கேள்விகள். இதுவும் சேம் கலை சொல்வாக்கம் பாரி தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பென்ட்ரைவ்னா என்ன, பிரிண்டர்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ அழகு 7 அப்படின்றது இலக்கியம், தமிழரிலிருந்து தமிழ் தொண்டிலிருந்து 15 கேள்விகள். ஸோ இதுல குறிப்பா நான் சொல்லலைங்களா கட்டாபா தீர்மானிக்க போகிறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யூனிட் 7 தான். ஸோ இதுல திருக்குறளுடைய 20 அதிகாரங்கள். இது உங்களுக்கு இங்க மட்டும் யூஸ் ஆக போறது இல்லை, ஜிஎஸ்ல வரக்கூடிய 75 கேள்விகள்லையுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அது யூனிட் 8, இப்போ அது யூனிட் 6. ஸோ இதுல இருந்து கேள்விகள் வரும். 20 அதிகாரத்தினுடைய பேர் அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா. திருக்குறள் வந்து கம்பல்சரி அவங்களுக்கு வந்து கேள்விகள் உண்டு, சரிங்களா. ஸோ அதுதான் தொடர்ச்சியாக கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழினுடைய இது திராவிட மொழி குடும்பம் 9th புக்கில் இருக்கு. இதை தாண்டி உவேசா, ஜீபோ, பிரமா முனிவர், அதுக்கப்புறம் சிவை தாமோதரனார், முடியரசன், இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்லேயே ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதுல இருந்து 15 கேள்விகள். மொத்தமாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுகளில் 100 கேள்விகள் வச்சிருக்காங்க. ஸோ யூனிட் 1லேருந்து 7 வரைக்கும் இருக்கு. அதுல அந்த 7வது அழகு 7ல் நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 15 கேள்விகள். இதுல தான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பழைய புக்கு புது புக்களுடைய டேட்டாவை நம்ம மெர்ச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழுடைய ரிவைஸ்டு சிலபஸ்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இதனுடைய ஃபர்தர் டீட்டெயில்ஸே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதாவது வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல PDF லிங்க்ல இருக்கு. ஸோ ஃபர்தர் டீட்டெயில் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். மேற்கொண்டு இந்த எண்ணுக்கும் நீங்க கால் பண்ணி டேட்டா வந்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.